வாட் இஸ் ரிப்பென்டன்ஸ்? தேவனுடைய கோபம் நியாயத்தீர்ப்பாக வெளிப்படும். ஆனால் தேவனுடைய இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக போய் உங்களுக்காக பரிந்து பேசும். தேவனுடைய இரக்கம் நியாயத்தீர்ப்பை தடுத்து நிறுத்த செய்வதே நம்முடைய மனம் திரும்புதல். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். இன்று வரைக்கும் அப்படி நம்ம இந்த மனம் திரும்புதலை குறித்து பார்க்கவில்லை என்றால் இன்று கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை தருவாராக. பல நேரங்களிலே மனம் திரும்ப நாம் சங்கடப்படுகிறோம். கர்த்தருக்கு விரோதமாக, மனுஷர்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தும் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தாமதப்படுகிறோம். நாம் அதை செய்ய மாட்டோம் என்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை புரிந்து கொண்டால் கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதை போல ஓடி போய், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்க இனி தாமதிக்க மாட்டோம், தயங்க மாட்டோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிம்பொழுது நியாயத்தீர்ப்பு வெளிப்படாமல் இருப்பதற்காக தேவனுடைய இரக்கம் போய் நமக்காக பரிந்து பேச செய்யும் காரியமே நம்முடைய மனம் திரும்புதல். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. உண்மையான மனம் திரும்புதல் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தல்ல, அவருக்கு நேராக நம்மை ஓடச் செய்யும். பல நேரங்களிலே மனம் திரும்புதல் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு போகிற அனுபவங்களிலே நாம் போயிருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை, உண்மையான மனம் திரும்புதல் ஆண்டவரை விட்டு ஓட உங்களை ஒரு நாளும் உங்களை பிரேரணை செய்யாது, உங்களை ஏவாது. ஆண்டவருக்கு நேராக ஓடவே செய்யும். அவர் யார்? அவர் நம்முடைய தகப்பன். நம்முடைய பாவங்களுக்காக பரிதபிக்கும் தேவன். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்துவிட்டு காத்திருக்கும் தகப்பன் அவர். என்னிடம் வந்து இந்த பிள்ளை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதா என்று காத்திருக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் சேருவோம். தாவீது சொன்னதைப் போல மனுஷர்கள் கைகளில் அல்ல, தேவனுடைய கைகளிலே நாம் விழுவோம் என்று சொல்லிக்கொண்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா?